இது காரல் மீன் தான். காரப்பூச்சி மீன் சொல்லுவாங்க, கண்ணாடி பூச்சி மீன் சொல்லுவாங்க. ஆனால் சில இடங்களில் இதை கண்ணாடி பாறைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது காரல் மீன். இதை எப்படி வெட்டலான்ற வீடியோ தான் பார்க்கலாம். இதில் இந்த சைடில் இருக்க பின்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது. தின்னாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் பின்ஸ் எல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணிடுங்க. ஏன்னா அங்கே நீங்கள் வெட்டி வாங்கிட்டு வந்தாலுமே பின்ஸ் எல்லாம் நல்லா ட்ரிம் பண்ணிடுங்க. ஏன்னா குழம்புல போடும்போது அந்த பின்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வெந்ததுக்கப்புறமே அந்த பின்ஸ் எல்லாம் ஷார்ப்பாக தான் இருக்கும். அதனால் நல்லா ட்ரிம் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த செதில் பக்கம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அது இந்த செவுள உள்ளேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு எவ்வளோ ரெடிஷாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இதை நீங்கள் ரெண்டாகவும் துண்டு போட்டுக்கலாம், அல்லது ஒரு 3 பீஸாகவும் துண்டு போட்டுக்கலாம். வால் பகுதியை ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க, தலைப்பகுதியை குழம்புக்கு வச்சுக்கோங்க. குழம்பு அவியல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வால் பகுதியில் லைட்டாக கீரல் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃப்ரை வீடியோவும் கறி வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சத்து உள்ளது, அதனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.